குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முதல்ல இந்த குரு பெயர்ச்சி முதல்ல எப்படி இருக்குன்னு முதல்ல தெரியணும். பிரபஞ்சத்துக்கு எப்படி இருக்கும், இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கும். ஏன்னா சனி பெயர்ச்சி ஆகும்போது சார் எனக்கு பிரச்சனை எதுனா வந்துடுமா, வேலையில் பிரச்சனை வருமா, தொழிலில் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு பயத்தோட அந்த ப்ரிடிக்ஷன் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி வரும்போது சந்தோஷத்தோடு பார்ப்பாங்க. சுப பலன் வரப்போகுது, கெட்டி மேளம் கொட்ட போகுது, வேலை வாய்ப்பு வரப்போகுது, வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு நிறைய நமக்கே தெரியுமே. சுபர் பார்வை இல்லையா, ஸ்தான பலம் கிடையாது, அவருக்கு பார்வை பலம் தான் 5, 7, 9. அதில் இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டில் குரு ராஜாவாக வர்றார். இந்த குரு ராஜாவாக வரும்போது குரு கடகத்தில் போய் உச்சம் பெற போகிறார். 12 ஆண்டுகள் பொறுத்து இந்த வீட்டுக்கு வரப்போகிறார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு புஷ்கரம் வேற நடக்கும். ஒவ்வொரு நதியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். இந்த 12 ஆண்டுகள் கழித்து கடகத்துக்கு வரும்போது உச்சம் பெற்ற இந்த குரு இந்த பிரபஞ்சத்துக்கே நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். தங்கம் விலை ஏறத்தான் செய்யும், வெளியினுடைய விலையும் ஏற்றத்தான் செய்யும். எப்போ தங்க விலம் ஏறி இறங்கியிருக்கா, குரு நீச்சமாயிட்டாருங்க அதனால் தங்க விலம் குறைஞ்சிருங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த எல்லோ மெட்டல் மட்டும் ஒரு முறை ஏறுச்சுன்னா இறங்கிறதுங்கிறது கஷ்டம். பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், மறுபடியும் இறங்கிடும். ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் இருக்கத்தான் செய்யும். ஷேர் மார்க்கெட்டில் மிக கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டு குரு பயிற்சி சார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோமே ஒழிய 3 விதமான நிலைகளில் குரு பயிற்சி ஆகிறார். அது என்ன அப்படின்னா, மிதுன ராசியில் குரு இருக்கார், அதில் இருந்து குரு மாறுறார், கடகத்துக்கு மாறும்போது உச்சம் அடைகிறார். இங்கே கூட 5 மாதம்தான் இருக்கார். மறுபடியும் சிம்மத்துக்கு போய் அதிச்சாரமாக மாறுகிறார். அதிச்சாரமாக போயிட்டு திருப்பி வக்கரம் பெறுகிறார். ஸோ 1 வருஷம் இருக்கக்கூடிய குரு உச்சம் பாவம் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா கண்டகச்சனி, அஷ்டமசனி அப்படின்னு 5 வருஷம் அப்படிங்கிறது 5.5 வருஷமாக போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 வருஷம் இருக்க வேண்டிய குரு 5 மாதம், அதில் ஒரு 3 மாதம் 8 மாதம்தான் இருக்கார். அப்படி சுப விஷயங்கள் அவ்வளவு பெருசாக இல்லைனாலும் நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் மீனத்தில் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் போர் பதட்டங்களாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதற்கு குரு பயிற்சி மாத்திரம் இல்லை, 2031 வரைக்கும் ரிஷபத்தில் சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இந்த அழிவுகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி குருவனுடைய சாதகத்தினால மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும்ன்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அதே நேரத்தில் இந்த குருவோடு சேர்ந்து கேதுவும் இணைய போகிறார். ஞானகாரகன் 18 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ குருவும் கேதுவும் இணையும் காலத்தில் 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆகவே பொது பலன் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு தான். உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும், மகாதிசைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து குரு உங்களுக்கு பலன் தருவாரா, உச்சமா நீச்சமா, குரு திசை நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் பலன் சொல்லணும். இருந்தாலும் யூடியூப்பில் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது கொடுத்துருக்கேன். பொது பலன் சொல்லியிருக்கேன். சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. அதே நேரத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? சும்மா சூப்பராக இருக்கும். குரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போகிறார். அங்கே உங்களுக்கு உச்சம் பெற்ற குருவாக வரும்போதும் குடும்பமாக்கு தனஸ்தானத்தை மகர ராசியை பார்க்க போகிறார். தயவு செஞ்சு பித்ருக்களுக்கு
தர்ப்பணம் பண்ண மறந்துடாதீங்க சார் ப்ளீஸ். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு, 18 வருஷத்துக்கு ஒரு முறை கேது, இவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. தப்பு பண்ணாமல் போங்க. 3, 7, 21 தலைமுறைக்கு நீங்கள் பிண்டம் கொடுத்துட்டு வாங்க. அதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு மன நிம்மதி, பணம் வருது சார், அதை எடுத்து பொட்டியில் வைங்கன்னு நான் சொல்லணுமா? ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா உங்களுக்கு? கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளோடு சேர்ந்து வாழ்க்கையை நீங்கள் ஓட்டலாம். எல்லாத்தோட குழந்தைகளுக்கு நல்லது செய்யலாம். அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி தர்றது, மனம் வாங்கி தர்றது, லோன் வாங்கி கொடுத்து ஃபாரினுக்கு அனுப்புறது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது திருமணம் செய்கிறது, இல்லை குழந்தைகள் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான முயற்சிகள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அப்படின்னு உங்கள் சந்ததிகளுக்கு ஒரு வம்சபிருத்தி இப்படியெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். எதிரிகள் மறைந்து போவார்கள். ஒன்று பயணத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல உள்ள சனீஸ்வரர் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக போயிடுறார். குரு பார்க்குறார். மழை போல் வர பிரச்சனை பனி போல் மாறிடும். இருந்தாலும் கொஞ்சம் ராத்திரியில் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. 2 வீலரில் 4 வீலரில் போகிறது கொஞ்சம் பார்த்து நிதானமாக போங்க. 9 மணிக்கு முன்னாடியே ட்ராவலிங்லாம் முடிச்சிங்களேன். அப்படி இருந்தால் உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை வரும். இது எல்லாத்தோட புதிய வரவுகள், புதிய உறவுகள், நட்புகளால் நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணுறது, அந்த பெருதுனெல்லாம் வேண்டாம். தர்மத்தை சொல்கிறது, சார் நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, ஆனால் இந்த காலத்தில் நல்லது சொன்னால் யார் கேட்பாங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த வேலைலாம் வேணாம். பொறுமையாக போங்க. அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருவான். இவர் தான் சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை வரும். ஆபத் சகாயேஸ்வரரை வழிபட்டாலும் சரி, ஆலங்குடியானை போய் விளக்கு போட்டு வந்தாலும் சரி, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வந்தாலும் சரி, சித்தர் வழிபாடு போயிட்டு வந்தால் இன்னும் மேன்மையான வாழ்க்கையும் அதிக வருமானமும் செல்வாக்கும் கூடும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.